Dear viewers, dear brothers and sisters, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு நண்பர்களே, என்னுடைய யூஆர் சிம்பிளி லியா சேனல் பேஜுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் மத்தியில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான உண்மையை பற்றி தான் பேச போகிறோம். முதலில் பல பேர் கேட்கும் ஒரு கேள்வி, இஸ்லாத்தில் ஜின்கள் இருக்கா? ஆமாம் நண்பர்களே, இஸ்லாத்தில் ஜின்கள் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஜின்கள் மனிதர்களை காதலிக்க முடியுமா? அவங்கள தன் வசப்படுத்தி அவங்களுடைய நிம்மதியையும் கல்யாண வாழ்க்கையும் எப்படி கெடுக்கும்? இதிலிருந்து தப்பிக்க இஸ்லாம் என்ன வழி சொல்லுது? இதை பற்றி எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களோடும் உலக புகழ்பெற்ற மார்க்க அறிஞர்களான ஷேக் அசீமுல் ஹக்கீம், சையத் ஃபைஸ் மற்றும் டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஆகியோரின் விளக்கங்களோடும் ரொம்ப எளிமையான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே, நேரத்தை வீணடிக்காமல் சீக்கிரமாகவே நாம் கதைக்குள்ளே போகலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா? இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாவற்றையும் விட அதிக ஆற்றலும் அறிவும் உடையவன். ஆமீன். அஸ்லமின் உண்மை கதை. படிப்பு நோக்கத்திற்காக மட்டும் ஒரு பெயரை பயன்படுத்துகிறேன். அவனுடைய பெயர் அஸ்லம். ரொம்ப அழகான ஸ்டைலான ஒரு இஸ்லாமிய வாலிபன். அவனுக்கு தன் உடம்பை ஃபிட்டாக வச்சிக்கிறதுல ரொம்ப ஆசை. அதனால் தினமும் ஜிம்முக்கு போவான். 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் வைக்கணும்னு வெறியோட உடல் பயிற்சி செஞ்சான். நண்பர்களே, உடல் பயிற்சி செய்வது தப்பில்லை, நம்ம பாடியை ஃபிட்டாக வைக்கணும்னு நினைக்கிறதும் தப்பில்லை. ஆனால் நாளாக அவனுக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் வந்தது. தான் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், இந்த அழகை மற்றவங்களுக்கு காட்டணும், குறிப்பாக பெண்கள் தன்னை பார்த்து ஆசைப்படணும்னு நினைச்சான். இதனால் இஸ்லாத்தில் ஆண்கள் மறைக்க வேண்டிய தொப்புள் முதல் முழுங்கால் வரையிலான ஔரா பகுதியை ஒழுங்காக மறைக்காமல் தன் உடம்பை அறகுறையாக இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தான். நாளுக்கு நாள் ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டே போனாங்க. அவனுக்கு அந்த புகழ் ஒரு போதையாக மாறிடுச்சு. அதே சமயம் அஸ்லமின் அம்மா வீட்டில் எவ்வளவோ அறிவுரை சொன்னாங்க. அஸ்லம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல இஸ்லாத்தில் தப்பில்லை, ஆனால் புகழுக்காக இப்படி உடம்பை அறகுறையாக காட்டி சோஷியல் மீடியாவில் போடுற ரொம்ப தப்புப்பான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதனால் தேவையில்லாத பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு எச்சரித்தாங்க. முக்கியமாக பாத்ரூம்குள்ளே மொபைல் ஃபோனை எடுத்துட்டு போகாத அப்படின்னு பெரியவங்க சொன்ன பேச்சை அவன் காதிலேயே வாங்கலை. அஸ்லமுக்கு இன்னொரு மோசமான பழக்கமும் இருந்தது. பாத்ரூம்குள்ளே போனால் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு தன் உடம்பை தானே ரசித்து மாடலிங் போஸ் கொடுப்பான். சில சமயம் பாத்ரூம்குள்ளே பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ ஒரு அழகான பெண்ணோடு டூயட் பாடுறது போல கற்பனை செஞ்சுக்கிட்டு ஸ்டைல் பண்ணுவான். அப்போ அவனுக்கே தெரியலை, அவன் துணி இல்லாமல் அறகுறையாக தன்னை ரசித்த அந்த பாத்ரூம் இருட்டுக்குள்ளே ஒரு பெண் ஜின் அவன் மீது பைத்தியமாக காதல் கொண்டு அவனை வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. நண்பர்களே, கொஞ்ச நாளில் அஸ்லமோட வாழ்க்கையில் விசித்திரமான பயமுறுத்துகிற மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்தது. அவன் பயங்கர சோம்பேறியானான். யாருடைய பேச்சையும் கேட்கல. அவனுக்குள்ள ஈமான் குறைய ஆரம்பிச்சது. 5 நேர தொழுகையை முற்றிலுமாக கைவிட்டான். அவனால் ஒழுங்காக ஜிம்முக்கு போக முடியலை, உடம்ப மெயின்டைன் பண்ண முடியலை. மாசக்கணக்கில் அவனுக்குள்ள ஒரு விவரிக்க முடியாத பலவீனம் ஏற்பட்டது. நண்பர்களே, அஸ்லம் அனுபவித்தது போல உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கோ ஏதேனும் விசித்திரமான அனுபவம் இருந்தால்
மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் இதுக்கு நல்ல தீர்வை காண்போம். அஸ்லமோட அம்மா தன் மகனோட இந்த விசித்திரமான மாற்றங்களை கவனிச்சாங்க. அவன் இப்போ சாதாரணமாகவே இல்லை. சின்ன விஷயத்துக்கும் கூட பெற்றோர்களை பார்த்து கத்துறது, சத்தம் போடுறது, டேபிளில் இருக்கிற பொருள்களை தூக்கி எறியறது, சாப்பிட மறுக்கிறதுன்னு அவனோட குணமே மாறிப்போச்சு. பதறிப்போன பெற்றோர்கள் இதற்கு இஸ்லாமிய முறைப்படி தீர்வு காண குர்ஆன், ஹதீஸ் மற்றும் மார்க்க அறிஞர்களின் உதவியை நாடுனாங்க. அஸ்லம் கிட்ட கவுன்சிலிங் செஞ்சப்போதான் சில அதிர்ச்சியான உண்மைகள் வெளியே வந்தது. அறிஞர்கள் அஸ்லம் கிட்ட கேட்டாங்க, உனக்கு தூக்கத்தில் அடிக்கடி விந்து தள்ளல் ஏற்படுதா? உன்னுடைய உடம்பு நனையுற மாதிரி கனவுகள் வருதா? அஸ்லம் சொன்னான், ஆமாம், எனக்கு அடிக்கடி அப்படி நடக்குது. ஏதோ ஒரு பெண் என்னோட நெருக்கமாக இருக்கிற மாதிரி கனவு வருது. அப்போதான் மார்க்க அறிஞர்கள் அஸ்லமுக்கு அவனுடைய பெற்றோருக்கும் விஷயத்தை புரிய வச்சாங்க. அவன் பாத்ரூம்குள்ள துவா ஓதாமல் நுழைந்தாலும், அங்கே அரைகுறையா நின்று போஸ் கொடுத்து பாட்டு பாடினாலும், ஒரு தீய பெண் ஜின் அவன் மேல் ஆசைப்பட்டு அவனுடைய தூக்கத்தில் கூட அவனோடு தவறாக பழகி முயற்சி பண்ணி அவனை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. இதை தெளிவுபடுத்த மார்க்க அறிஞர்கள் இன்னொரு உண்மை சம்பவத்தை உதாரணமாக சொன்னாங்க. அதுதான் சாராவின் கதை. அது சாரா என்ற ஒரு இளம்பெண்ணின் கதை. சாரா ஆரம்பத்தில் குர்ஆனை நல்லா ஓதக்கூடிய, பெற்றோருக்கு அடங்கி நடக்கிற ஒரு நல்ல பொண்ணு. ஆனால் தவறான நண்பர்கள் சேர்க்கையாலும் சோஷியல் மீடியா மோகத்தாலும் அவளுக்கு ஒரு பழக்கம் வந்தது. எப்போ பார்த்தாலும் ஹெவி மேக்கப் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று மாடலிங் பண்ணுறது போல தன்னையே ரசிச்சுக்கிட்டு இருப்பாள். குறிப்பாக மஹ்ரிப் மற்றும் இஷா, அதாவது நள்ளிரவு நேரங்களில் கண்ணாடி முன்னாடி அதிக நேரம் செலவழிச்சாள். வீட்டு வேலைகளை செய்ய மறுத்து பெற்றோருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாள். அவங்க அம்மா குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா அந்த இடத்தை விட்டு ஓடுவாள். அவளுடைய இந்த மாற்றத்தை பார்த்து பெற்றோர்கள் அவளை இஸ்லாமிய அறிஞர்களிடம் கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் பண்ணினாங்க. அப்போதுதான் தெரிஞ்சது, ஒரு தீய ஆண் ஜின் அவளுடைய இந்த அழகை பார்த்து அவள் மீது ஆசைப்பட்டு அவளை முழுமையா ஆக்கிரமிச்சிருக்குன்னு. அல்லாவை நம்பி பாதுகாப்பு துவாக்கள் ஓதாமல் அசர் மற்றும் மஹ்ரிப் நேரங்களில் கண்ணாடியிலேயே தன்னையே ரசிச்சிட்டு இருந்ததால் இந்த நிலைமை அவளுக்கு வந்தது. மார்க்க அறிஞர்கள் சாராவின் பெற்றோருக்கு கொடுத்த தீர்வு, அவளை அடிக்கடி மேக்கப் போடுவதையும் கண்ணாடி பார்ப்பதையும் தடுத்து அவள் தனியா இருக்கும் நேரத்தை குறைத்து எப்போதும் அல்லாவை நினைவு கூறும் அத்கார் ஓதும்படி அறிவுறுத்தினார்கள். நண்பர்களே, மார்க்க அறிஞர்களின் விளக்கமும் ஆதாரங்களும் பார்க்கலாம். அஸ்லமோட பெற்றோர்களுக்கு இப்போதான் விஷயம் தெளிவாக புரிஞ்சது. தங்களோட பிள்ளைகள் எப்படி தடம் மாறுறாங்க, ஜின்கள் எப்படி அவங்கள ஆட்கொள்ளுதுன்னு புரிஞ்சிக்கிட்டாங்க பெற்றோர்கள். நண்பர்களே, டாக்டர் ஜாக்கிர் நாயக் மற்றும் ஷேக் ஹசீமல் ஹக்கீம் போன்ற அறிஞர்கள் மிக தெளிவாக சொல்றாங்க, ஜின்கள் மனிதர்கள் வாழும் உலகிலேயே வாழ்கின்றன. குறிப்பாக அசுத்தமான இடங்களான பாத்ரூம் மற்றும் கழிவறைகளில்தான் தீய ஜின்கள் வாழ்கின்றன. சஹி புகாரியில் 142வது ஹதீஸாக அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்ரூம் நுழையும் போது இந்த துவாவை ஓதி சொல்லி இருக்காங்க. அல்லாஹும்மா இன்னி அஊசு பிகா மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸ். இதோட மீனிங், பொருள் என்னவென்றால், இறைவா, ஆண் பெண்
தீய ஜீன்களின் தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நண்பர்களே, அஸ்லம் இந்த துவாவை ஓத மறந்ததோடு மட்டுமல்லாமல் அங்க நிர்வாணமான நின்னு பாட்டு பாடி ஜின்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்திருக்கிறான். மேலும் நண்பர்களே, அறிஞர்கள் ஜாமி திருமிதி 6வது ஹதீஸை ஆதாரமாக்கி காட்டி விளக்கும் போது, ஒரு மனிதன் ஆடையை கழற்றும் போது பிஸ்மில்லா என்று கூறினால் ஜின்களின் கண்களுக்கு மனிதனின் அரைகுறை உடல் தெரியாது, அது ஒரு திரையாக மாறிவிடும் என்று சொல்கிறார்கள். அஸ்லம் பிஸ்மில்லா சொல்லாததால் அந்த பெண் ஜின் அவனுடைய அழகை கண்டு மயங்கி அவனை நல்லதொரு திருமண வாழ்க்கைக்கு போக விடாமல் தடுத்து அவனுடைய வாழ்க்கையே சீரழித்திருக்கிறது. நண்பர்களே, இப்போது நாங்கள் தீர்வுகளும் முடிவுரையும் பார்க்கலாம். அஸ்லமின் பெற்றோர்கள் கேட்டாங்க, எங்கள் மகனை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற என்ன செய்யணும்? மார்க்க அறிஞர்கள் சொன்ன எளிய மற்றும் சக்தி வாய்ந்த தீர்வுகள் இதோ. முதலாவதாக, அஸ்லம் எங்கு சென்றாலும், முக்கியமாக பாத்ரூம் செல்லும் போது மற்றும் ஆடை மாற்றும் போது பாதுகாப்பு துவாக்களையும் பிஸ்மில்லா மற்றும் அஊசு பில்லாஹி மினஷ்-ஷைத்தானிர் ரஜீம் என்பதையும் கண்டிப்பாக ஓத வேண்டும். இரண்டாவது, பாத்ரூமிற்குள் மொபைல் ஃபோன் கொண்டு போவது, கண்ணாடி முன் மாடலிங் செய்வது மற்றும் சோஷியல் மீடியாவில் உடல் தெரியும்படி போஸ்ட் போடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். மூன்றாவது, குர்ஆனின் மிக சக்தி வாய்ந்த வசனமான ஆயத்துல் குர்சியை தினமும் காலையிலும் மாலையிலும் தூங்குவதற்கு முன்பும் ஓதி உடல் முழுக்க ஊதிக்கொள்ள வேண்டும். இது ஜின்களின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு அளிக்கும். நான்காவது, 5 நேர தொழுகையையும் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோட முறையாக தொழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளாக அஸ்லம் அந்த தீய ஜின்னோட பிடியில இருந்து முழுமையாக விடுபடுவான் என்று அறிஞர்கள் கூறினார்கள். அன்பான நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை தந்திருக்கணும்னு நம்புகிறேன். உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ சோஷியல் மீடியா மோகத்திலிருந்தும் பாத்ரூம் போன்ற இடங்களில் துவா ஓதாமல் இருப்பதிலிருந்தும் பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களின் ஆதரவை தொடர்ந்து யுஆர் சிம்பிளி லியா சேனலுக்கு தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.